ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானித்து வருகிறோம். கடந்த வீடியோவில் நம்ம 18ஆம் அதிகாரத்தை என்ன செஞ்சோம் பார்த்தோம். 18ஆம் அதிகாரத்தில் முக்கியமாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியம் என்ன கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, சுருக்கமாக நானே சொல்கிறேன். மிருகத்தின் மேல் அமர்ந்திருந்த ஒரு ஸ்திரீயை என்ன செய்தோம் பார்த்தோம். அந்த ஸ்திரீ மகா பாபிலோன் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த ஸ்திரீயாகப்பட்டவள் உருவகமாக எப்படி அழைக்கப்பட்டது? அது வெறும் ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம் இல்லை. உருவகமாக உலக அமைப்பை, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னகப்படுத்தி ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற ஒரு உலக சிஸ்டத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த உலக சிஸ்டம் தேவனை விட்டு பிரிக்கிறது. மனிதர்களை தேவனை விட்டு ஒட்டுமொத்தமாக பிரித்து அது ஒரு ஆழமான ஒரு மாயையான ஒரு ஆன்மீகத்துக்குள்ளாக கொண்டு போகிறது. அதுதான் நான் வேசித்தனம் என்று சொன்னேன். ஏன் அந்த மிருகத்தின் மேல் அமர்ந்திருக்கிற பெண்ணை வேசி என்று அழைக்கிறது என்றால், வேதாகமம் வேசி என்று யாரை அழைக்கிறது? உண்மையான தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய எந்த வல்லமையையும் எந்த சக்தியையும் அது வேசி என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. அப்போ இங்கே இந்த மகா பாபிலோன் என்று சொல்லப்பட்ட அந்த உருவகத்தினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுளை விட்டு பிரிக்கிற உலக அமைப்பு. இந்த உலக அமைப்பு, இந்த உலக சிஸ்டம் என்ன செய்யுதுன்னா, மனிதர்களை ஒரு மாதிரியான மயக்கத்துக்குள்ளே கொண்டு போய் அவர்களை பொருளாதாரம், சம்பத்து, ஆசீர்வாதம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு விதமான மாயைக்குள்ளே கொண்டு போகுது. கடவுளை விட்டு அது என்ன செய்யுது? பிரிக்குது. ஆக ஆண்டவர் அந்த ஒட்டுமொத்த உலக அமைப்பின் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ன செய்கிறது? வருகிற விஷயத்தை பார்க்கிறோம். அப்படி நியாய தீர்ப்பு வரும்பொழுது தேவன் என்ன செய்கிறாரு? அந்த வேசி என்று அடையாளப்படுத்துகிற அந்த உலக அமைப்பை ஒரே நாளிலே ஆண்டவர் அதை அழிக்கிறார். அதை தீயிட்டு கொளுத்துகிறார். அது நிமித்தம் வருமானம் ஈட்டப்பட்ட, அதாவது ஸ்திரீயின் மித்தம் தங்களை பணக்காரர்களாக மாற்றிக்கொண்ட உலக நாடுகள் எல்லாரும் அந்த உலக அமைப்பு விழுந்து போனதை குறித்து மாரடித்து என்ன செய்கிறது? அழுகிறது. கப்பலில் இருக்கிறவர்கள் அழுகிறார்கள். இன்னும் பல பெரிய பிஸ்னஸ் மேன்கள், வணிகர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? அவள் விழுந்து போனதை நினைத்து மாரடித்து புலம்புகிற விஷயத்தை, அழுகிற விஷயத்தை குறித்து நான் கடந்த வாரத்திலே உங்களுக்கு என்ன செய்தேன்? சொன்னேன். தேவன் அப்படி இந்த உலக அமைப்பை ஒரே நாளிலே என்ன செய்கிறார்? நியாயம் தீர்க்கிறார். நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சிஸ்டம் அதை ஒரே நாளில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கவிழ்த்து போடுகிறார். அதனுடைய எல்லா வர்த்தகங்கள் எல்லாம் ஒரே நாளில் முடங்கி போகும்படி தேவன் செய்கிறார். கொரோனா காலத்தில் எப்படி முடங்கணும்? அந்த முடக்கத்தையே நம்மளால் யோசிக்க முடியல. அவ்வளோ பெரிய முடக்கமாக இருந்துச்சு. ஆனால் ஒட்டுமொத்த இந்த உலகத்தையே ஆட்டி கொண்டிருக்கிற அனைத்து விதமான பொருளாதார வணிக சக்தியையும் தேவன் ஒரே நாளிலே முடங்க செய்தால் அது எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க. கொரோனாங்கிறது 1%. அதுவே உலக நாடுகளில் ஒரு பெரிய தாக்கத்தை என்ன செஞ்சிச்சு? ஏற்பட்டுச்சு. 100% அனைத்துமே முடங்கப்பட்டால் எப்படி இருக்கும்? அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். மகா பாபிலோன் விழுந்தது. அது வேசிகளுக்கு தாயாக இருக்கிறது. அதனால் மோசம் போகின குடிகளை குறித்தெல்லாம், அந்த குடிகளெல்லாம் மாரடித்து அழுகிற விஷயத்தை குறித்தெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? தொடர்ந்து பார்க்கிறோம். இதெல்லாம் உருவகமாக வேதத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒன்றாக நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இப்போ 19ஆம் அதிகாரத்தில் நாம் வரும்பொழுது, இவற்றுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் ஆறாவாரம் விடுகிற ஒரு பெரிய சத்தத்தை நம்ம கேட்குறோம். இதுதான் ஒரு வெற்றியின் கம்பீர சத்தம். நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருப்பது போல ஆண்டவர் இந்த உலக சிஸ்டத்தை ஒரே நாளிலே கவிழ்த்து போடும் பொழுது பரலோகத்திலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன செய்கிறது? உண்டாகிறது. நன்றாக கவனிங்க. மிகப்பெரிய ஒரு ஆறாவார கூட்டத்தை பார்க்கிறோம். அந்த ஆறாவார கூட்டம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மகா வேசி விழுந்து போனதை குறித்து பரலோகம் என்ன செய்கிறது? கொண்டாடுகிறது. பரிசுத்தவான்கள் அங்கே என்ன செய்கிறாங்க? கொண்டாடுறாங்க. ஏன் அப்படின்னா, ஒட்டுமொத்த பரிசுத்தவான்களுக்கும் இடையூறாக இருந்து பரிசுத்தவான்களுடைய ரத்தம் சிந்துதலுக்கு காரணமாக இருந்தது என்னன்னா, இந்த உலக சாத்தானிய சிஸ்டம். இவை ஒட்டுமொத்தமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன செய்தது? இருந்தது. அப்போ தேவன் இதற்கு விரோதமாக நியாய தீர்ப்பை செலுத்தும் போது
பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடைகிற விஷயத்தை நம்மால் என்ன செய்ய முடியுது, இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அப்போ தொடர்ந்து நம்ம இந்த 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் கூட ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை என்ன செய்தார்களாம், தொழுது கொண்டார்களாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே இந்த ஒரே ஒரு இடத்துல தான் அல்லேலூயா அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது அல்லேலூயாங்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? சங்கீத புத்தகத்திலே நீங்கள் சில இடங்களிலே அல்லேலூயா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே அது இந்த இடத்துல தான் என்ன செய்யப்பட்டிருக்குது, அல்லேலூயா என்கிற ஒரு வார்த்தையை நாம் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. இந்த அல்லேலூயா என்பதற்கு சிலர் தேவனை துதியுங்கள் என்று சொல்லுகிற அர்த்தம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் இல்லை, இது தேவனை துதிக்கிற ஒரு வார்த்தை என்றும் சொல்லுகிறார்கள். தேவனை துதியுங்கள் என்று சொல்வதற்கும் தேவனை தாங்களே துதிப்பதற்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அப்போ அல்லேலூயா என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த அல்லேலூயா என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு அர்த்தம் என்ன, தேவனுக்கு வல்லமை உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் என்கிற சொல்லின் அர்த்தம் தான் இந்த அல்லேலூயா என்றும் என்ன செய்கிறாங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஸோ அல்லேலூயா என்று சொல்வதிலே தப்பில்லை. பல சங்கீதங்களை எழுதின தாவீது முடிக்கும்போது அல்லேலூயா என்று சொல்லி என்ன செய்திருக்கிறார், முடித்திருக்கிறார். இது தேவனை துதிக்கிற ஒரு சொல்லாக அல்லது துதிக்க தூண்டுகிற ஒரு சொல்லாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்படி இருக்கிறனால நம்ம எப்போ பார்த்தாலும் அல்லேலூயா போட்டுக்கிட்டு இருக்கலாமா? ஆமாம். ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு இந்த உலகம் ஒரு பெயர் கொடுத்தது, என்ன தெரியுமா? அது இப்போ வந்த கோஷ்டி, அது இப்போ வச்ச பேர். முன்னாட்களில் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, என்னதுன்னா வேதக்காரர்கள் என்று சொல்லுவார்கள். பேர் என்ன? வேதக்காரர்கள். ஏன் அப்படின்னா எப்போ போனாலும் கோயிலுக்கு போனால் என்ன தூக்கிட்டு போவோம்? ஒரு இஸ்லாமியன் மசூதிக்கு போகும்போது தங்களுடைய குர்ஆனை தூக்கி கொண்டு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஒரு இந்து சகோதரர்கள் கோயிலுக்கு போகும்போது பகவத்கீதையை தூக்கி கொண்டு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவர்கள் தேவாலயத்துக்கு போகும்போது அல்லது சபை கூடி வருதலுக்கு போகும்போது அவர்கள் கையில் என்ன இருக்கும், பரிசுத்த வேதாகமம் இருக்கும். அதனால் பார்த்த ஜனங்கள் நமக்கு வச்ச பேர் என்ன, வேதக்காரர்கள் என்று பேர் வைத்தார்கள். இன்றைக்கி நமக்கு வேதக்காரர்கள்னு பேர் வைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு தெரியுமா? நம்ம பைபிள் ஒருவேளை ஒரு சிலர் கொண்டு போனாலும் அதை பேக்குள்ளோடு மறைச்சி அப்படியே ஸ்டைலாக என்ன செய்கிறோம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கையில் தான் கொண்டு போவாங்க, அப்படி கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, அழகாக அப்படி பைபிளை தூக்கிட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் யாரும் பைபிளை அப்படி கையில் வச்சுக்கிட்டு போகிறத அவங்க என்ன செய்கிறதில்ல, ஒரு 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 மாண்புமிக்க செயலாக பார்க்கறது இல்லை. அதனால் பைபிளை என்ன செய்கிறது, உள்ள தூக்கி வச்சுக்கிறது. இன்னும் சிலர்லாம் பெருசாக இருக்குது, அதனால் பைபிள் என்ன பண்ணுறது, இருக்கிறத சிறுசாக வாங்கி என்ன செஞ்சுக்கிறது, இப்பெல்லாம் பாக்கெட் பைபிள்லாம் வந்துருச்சு. வாங்கிட்டு தெரியாமல் உள்ள தூக்கி சொருவிட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமாம், போக ஆரம்பிச்சிட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படி என்ன செய்யக்கூடாது. நம்ம இந்த வேதத்தை தூக்குவதை பெருமையாக என்ன செய்யணும். ஏன்னா இந்த வேதம் தான் நம்ம வாழ்க்கையே மாற்றி இருக்கிறது. இந்த வேதாகமம் மாத்திரம் நம்ம கையில் கிடைக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். அதனால தான் அநேக பரிசுத்தவான்கள் அவர்களுடைய தாய்மொழியிலே இந்த பரிசுத்த வேதம் போய் சேர வேண்டும் என்று தங்களுடைய ஜீவனையை துச்சமாக எண்ணி வேதத்திற்காக உயிரை விட்டிருக்கிறார்கள். பல பேர் வேதத்தை மொழிபெயர்ப்பதற்காக உயிரை விட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த வேதத்தை தூக்கி கொண்டு போவதிலே நாம் ஏதோ ஒரு கௌரவ குறைச்சதாக என்ன செய்யக்கூடாது, 4 பேர் என்ன நினைப்பான் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்றைக்கி தான் வேதாகமம் ஓரளவுக்கு இந்த ஷேப்பில் இருக்குது. ஆனால் முந்தின காலத்துலலாம் வேதாகமம் இன்னும் பெருசாக இருக்கும். அந்த பெரிய வேதாகமத்தை தான் அநேகர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க அதை ரொம்ப மாண்பாக மதித்தார்கள், அதை பாக்கியமாக நினச்சாங்க. சிலருக்கெல்லாம் எனக்கு இந்த வேதாகமம் கிடைத்து விடாதா என்று சொல்லி ஏங்கின நாட்கள் எல்லாம் இருந்தது. இன்றைக்கெல்லாம் நம்ம கையில் என்ன செய்யுது, இலவசமாக கர்த்தர் கொண்டு வந்து செய்திருக்கார் வேதாகமத்தை. இந்த வேத புத்தகத்தை நாம் தூக்கி கொண்டு போவதற்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் சங்கோச்சப்படக்கூடாது. அதை ஏதோ அனித்தியமான செயல், 4 பேர் என்ன நினைப்பான் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலுக்கு போகிற மாணவர்கள்ட்ட இன்றைக்கி புத்தகங்களை தூக்கி கொண்டு போகிற காரியங்கள் குறைஞ்சிருக்குது தெரியுமா. ஒருவேளை ஒரு 10th வரைக்கும் கூட அந்த மாணவர்கள் புத்தகங்களை தூக்கிட்டு போவாங்க.
அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த 11வது 12ஆம் கிளாஸ்லேயே ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரே ஒரு நோட்டு, அந்த நோட்டு எங்களான்னா பின்னால் சொல்லியிருப்பான் அந்த நோட்டும், அப்படியே ஹாயாக போகிறது. அதனால தான் இன்றைக்கி நிறைய மாணவர்கள் உருப்படாமல் இருக்கிறாங்க. அவங்க கையில் படிக்கிற புத்தகங்கள் இன்றைக்கி பெரிதளவாய் காணப்படுறதில்ல. மொபைல் ஃபோன் என்ன செய்யுது, பெரிதளவாய் காணப்படுது. அந்த மொபைல் ஃபோனில் வச்சு நல்லா படிக்கிறானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதை வச்சு என்னென்ன அகம்பாவம் பண்ண முடியுமோ அதைத்தான் பண்ணுறான். 24 மணி நேரமும் அதில் ஆகாத சம்பாசனைகளை தான் பார்க்குறானே ஒழிய நல்ல விஷயங்களை பார்க்கிறவர்கள் இன்றைக்கி குறைந்து விட்டார்கள். அதனால் மாணவருடைய அந்த வாழ்வியல் ஒழுக்க நெறிகள்லாம் இன்றைக்கி குறைஞ்சி கேடுகட்ட ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம சமூகம் போவதற்கான அநேக காரியங்களை நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. ஆக நம்ம வேத புத்தகத்தை தூக்குவதற்கு நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, சங்கோஜப்படவே கூடாது. இப்போ நாங்கள் மறுபடியும் டாபிக் வந்துருங்க. அல்லேலூயா அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இது பின்பாகத்தான் நமக்கு அல்லேலூயா கோஷ்டின்னு ஒரு பேர் வச்சாங்க. அதுக்கு முன்னால் நமக்கு வேதக்காரர்கள், நம்ம எல்லாருக்கும் வேதக்காரர்கள் என்று பேர் போய் அதுக்கப்புறம் அல்லேலூயா கோஷ்டி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ தெரியுமா, அந்த பெந்தகோஸ்தே மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் எங்கள் சபையில் பார்த்துட்டு ஒரே அல்லேலூயா தான். நீங்கள் முன்னால் மிஷனரி காலத்தில் அதெல்லாம் பார்க்க முடியாது. அவங்க ஐக்கியப்பட்டாங்க, சபையாக கூடி வந்தாங்க, அநேகருக்கு உதவி செஞ்சாங்க, சுவிசேஷத்தை அறிவித்தாங்க, வேதாகமத்தை மொழிபெயர்த்தாங்க, பெரிய பெரிய சாதனைகளே அன்னைக்கு செஞ்சாங்க. ஆனால் சமீப காலங்களில் இந்த கோஷ்டி எங்கே போய் நின்னாலும் அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்தியே இப்போ நமக்கு பேர் என்ன வந்துருச்சு, அல்லேலூயா கோஷ்டின்னு பேர் வச்சுட்டான். சத்தமாக கத்துங்க, அப்படி கத்துங்க, இப்படி கத்துங்க அப்படின்னு போட்டு அந்த அல்லேலூயாங்கிற அந்த வார்த்தையினுடைய அதை என்ன சொல்கிறது, அதுக்குரிய மகிமையே கெடுக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. நல்லா கவனிங்க, எது அளவுக்கு மிஞ்சி போகுதோ அது என்ன செய்யும், அது ஆரோக்கியமாக இருக்காது. என்றைக்குமே எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு மிஞ்சி போகும்போது அது தன் தன்மையை இழந்து விடும். அல்லேலூயா சொல்லுங்க தப்பில்லை, ஆனால் எப்போ பார்த்தாலும் இந்த அல்லேலூயா சொல்கிறதையே ஒரு முழு மூச்சா என்ன செய்யக்கூடாது. பிரசங்கத்திலே அல்லேலூயாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவது தப்பதில்லை, ஆனால் பிரசங்கமே அல்லேலூயா என்கின்று மாறிவிடக்கூடாது. பல ஊழியர்களுடைய பிரசங்கம் முழுக்கவும் அல்லேலூயா ஆமேன் இப்படியே முடிந்து விடுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா, மறுபடியும் ஒரு அல்லேலூயா, இப்படி சொல்லி 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 பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பிரசங்கம் பண்ணதே அரை மணி நேரம், அதில் 20 நிமிஷம் அல்லேலூயா போகிறதுலே போயிடும். 10 நிமிஷம் என்ன பிரசங்கம் பண்ணியிருந்தாருன்னா உருப்படியாக எதையுமே பிரசங்கம் பண்ணியிருக்க மாட்டார். நிறைய பிரசங்கியாருடைய ஒரு அவல நிலை இதுவாக இருக்கிறது. தேவ ஜனங்களை அது மூலியமாக ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு அல்லேலூயா போடு, ஒரு ஆமேன் போடு, இதே பொழப்பாகவே நீ சுற்றிட்டு அலைகிறாங்க. ஸோ ஆக்கப்பூர்வமான பிரசங்கங்களோ வேத ஆய்வோ வேத விளக்கங்களோ அவரிடத்தில் காணப்படுவதில்லை. மாறாக ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமேன் இப்படியுமாக அவருடைய பிரசங்கம் போய்விடுகிறது. ஆனால் நல்ல பைபிள் ஸ்காலரை பாருங்களேன், அவங்க அடிக்கடி அல்லேலூயா போட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. எப்பயாவது அல்லேலூயா போடுங்க. பிரசங்கத்தில் ஒரு இடத்துல 2 இடத்துல ஒரு 3 இடத்துல அல்லேலூயா போடுங்க, தப்பு கிடையாது. எப்போது பார்த்தாலும் அல்லேலூயா என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்துலையும் பாருங்களேன், இந்த ஒரே ஒரு இடத்துல தான் அல்லேலூயா என்கிற சொல்லை நம்மால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். தேன் தான், ஆனால் தேனை கண்டாயானால் அளவுக்கு மிஞ்சி போனோம்னா நமக்கு பேரை முத்திரை குத்திடுவாங்க அல்லேலூயா கோஷ்டி அப்படின்ட்டு. நல்ல அர்த்தத்திலே சொல்கிறாங்களா, அப்படி இல்லை. நம்ம அதை கோஷம் போடுறோம், அதை வச்சு அவன் சொல்கிறான், அவ்வளோதான். கிண்டலாகவும் நக்கலாகவும் பேராயிருச்சு. ஆனால் வேத புத்தகத்தில் பாருங்களேன், அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவர்களுக்கு அழகழகான பேர்கள் கொடுக்கப்பட்டுச்சு. பரிசுத்தவான்கள் பேர் பார்த்தீங்களா, எப்படி பரிசுத்தவான்கள். நம்மளும் அது மாதிரி அழைச்சா நல்லாயிருக்கும். வெளிமக்கள் பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் வந்திருக்கிறாங்க, அந்த பரிசுத்தவான்கள் போகிறாங்க அப்படி சொன்னால் நல்லாயிருக்கும். இந்த அல்லேலூயா கும்பல் போகுது, இந்த அல்லேலூயா கோஷ்டி போகுது, கிண்டல் பண்ணுற மாதிரி என்ன பண்ண. ஏன்னா கிண்டல் பண்ணுற மாதிரி நாம் நடந்துக்கிட்டோம். எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு உட்காந்துட்டு அல்லேலூயா கூடாரமே அகந்து போகிற மாதிரி கத்துறது. கேட்டால் அது ஒரு கர்வமாக சொல்லிக்கிறது, அதெல்லாம் பெரிய விஷயம்ங்க, கத்தரை மகிமைப்படுத்துறவங்க. ஐயா, கத்தரை அல்லேலூயா போட்டெல்லாம் என்ன செய்ய முடியாது, மகிமைப்படுத்த முடியாது. நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல எப்படி கத்தருக்காக ஜீவிக்கிறீங்க, அதுதான் அந்த இடத்துல கத்தருக்கு மகிமையாக இருக்குமே ஒழிய சும்மா அல்லேலூயா போட்டு ஆண்டவரை என்ன செய்ய முடியாது, ஏமாற்றிட்டு போக முடியாது. ஒரு காலத்தில் சில மன்னர்கள் தான் வச்சுருப்பாங்க.
மன்னர் வரும்போது அப்படியே பக்கத்தில் ராஜாதி ராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க அரசர் வருகிறார் புகழ்பாடும்படி ஒரு கூட்டம். அது மன்னன் வேணா புலகாயுதம் அடையலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் அந்த மாதிரியான விஷயத்துக்கு புலகாயுதம் என்ன செய்ய மாட்டார், அடைய மாட்டார். நீங்கள் சொல்லலாம் வாழ்க்கையில் வேணா, தப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர் கேட்கும் மகிமை என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பரிசுத்த ஜீவியம் தான், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை தான், உங்கள் பரிசுத்த நடக்கை தான். அதுதான் கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். ஆக உங்களை பார்க்கும்போது பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், நீதிமான்கள், இவர்கள் வேதத்தை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்று உங்களுக்கு பேர் கொடுக்கலாமே ஒழிய நீங்கள் இடுகிற கோஷத்தை வைத்து உங்களுக்கு ஒரு முத்திரை குத்துவதுங்கிறது அது சரியான சிறப்பு கிடையாது என்பதை நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். ஆக நம்ம இந்த பகுதியில் பார்க்கிற இந்த அல்லேலூயா என்பது யுனிக்காக இங்கே பயன்படுத்தப்பட்ட விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறாரா, ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தமாக்கினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ சபை தன்னை ஆயத்தமாக்கினது என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். அந்த சபை தன்னை எப்படி ஆயத்தமாக்கினது, ஆயத்தமாக்கினால் நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லியெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், பிரசங்கிக்கிறோம். நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள். ஆனால் ஆயத்தம்னா என்ன, ஆயத்தம்னா என்ன? கீழே உள்ள வசனம் அதுக்கு நம்ம தெளிவுபடுத்துது பாருங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது என்று சொல்ல கேட்டேன். அந்த மெல்லிய வஸ்திரம் என்னதான், பரிசுத்தவான்களின் நீதிகளே. முக்கியமாக நாம் இன்றைக்கு தியானிக்கக்கூடிய வசனம் இந்த 2 வசனம். அதாவது மணவாளனுக்கு ஏற்றபடி சபை தன்னை ஆயத்தப்படுத்தினது. அந்த ஆயத்தப்படுத்தினதின் அடையாளம், அதற்கு கொடுக்கப்பட்ட அந்த மெல்லிய வஸ்திரம் என்னவாம், பரிசுத்தவான்களுடைய நீதி. ஆயத்தம் பிளஸ் நீதி. ஆயத்தம் என்பது எதை குறிக்கிறது? சபையாகப்பட்டது மணவாளனுக்கு ஏற்றபடி தன்னை ஆயத்தமாக்கினது என்பதை குறித்து நாம் என்ன சொல்லலாம்? எப்படி நம்மை ஆயத்தப்படுத்துவது? நீங்களும் நானும் இப்போ ஆயத்தமாக இருக்கிறீங்க கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தேவனுடைய வரைக்கும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஸோ எப்படி ஆயத்தமாக இருக்கிறீங்க? மணவாட்டியாகி நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நல்லா கவனிங்க. இந்த ஆயத்தம் ஆக்கினாள் என்று இந்த வசனம் சொல்லுது. அப்படிதான் சொல்லுது. எப்படி வாசிக்கிறோம்? வாசிங்க இந்த வார்த்தையை. ஆயத்தம் ஆக்கினாலா எப்படி இருக்குது அந்த வார்த்தை? யார் அப்போ பண்ணணும்? நல்லா கவனிங்க. ஆயத்தம் பண்ணினாள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய வருகைக்கு அல்லது மணவாளனாகிய இயேசுவுக்கு தகுந்த மாதிரி மணவாட்டியாக யார் தங்களை தாங்களே ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் தான் என்ன செய்யணும்? ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். தேவன் உங்களிடத்திலே அந்த ஆயத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஏற்ற மணவாட்டியாக ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டியது யார் கரத்தில் இருக்கிறது? உங்கள் கரத்தில் இருக்கிறது. நீங்கள் தான் ஆயத்தமாக வேண்டும். உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். எப்படி ஆயத்தமாக இருக்கிறது? அதுதான் நம்ம எபேசியரின் புத்தகத்தில் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நாம் எப்படி இருக்கணுமா? ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். சர்வாயுத வர்க்கம் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம், பட்டியல் போடுங்க. நீங்கள் சபையாய் ஆயத்தமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அர்த்தம். வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம். நல்லா கவனிங்க. தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கும்படி சகலத்தையும் எப்படி, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வசனமும் ரொம்ப முக்கியம். செய்து முடித்தவர்களா யார் நிற்கணும்? நீங்க தான் நிற்கணும்.
நீங்க தான் என்ன செய்யணும்? நிக்கணும். செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். திராணி உள்ளவர்களாய் யார் மாறணும்? நீங்க தான் மாறணும். நிற்கவும். சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க? எடுத்துக்கொள்ளுங்க. சத்தியம் என்னும் கச்சை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்து நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக இருக்கணும். அடுத்து சமாதானம் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தொடுத்தவர்களாக இருக்கணும். அக்னியாஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடிச்சுக்கிட்டு நிற்கணும். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவை நம்முடைய தலையிலே தாங்கினவர்களாக இருக்கணும். ஆவியின் பட்டயத்தை கையிலே எடுத்துக்கொண்டவர்களா இருக்கணும். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல் விண்ணப்பம் ஆவியிலே ஜெபம் பண்ணி இப்படி மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக செய்யும் வேண்டுதலோடு எப்படி இருக்கணுமா? ஐயா, நீங்கள் விழித்திருக்கிறீங்க, தேவனுக்காக ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னா இந்த பட்டியலை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் போடப்பட்ட 14ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லப்பட்ட அந்த வசனங்களை 20வது வசனம் வரைக்கும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் மணவாளனுக்காக நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க, உங்களை ஆயத்தமாக்கி கொண்டீங்க அப்படிங்கிறதற்குரிய எவிடன்ஸாக இந்த வசனம் இருக்குது. ஸோ நாம் இந்த அடிப்படையில் இருக்கிறோமா? சகல பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை காலையில் எந்திரிச்சோன்னே என் பொழப்பை பார்த்து ஓடுறேன், சம்பாத்தியத்தை பார்த்து ஓடுறேன், அது மட்டுமே என் மைண்டில் இருக்குது, வேறு எதுவுமே ஒரு நாளில் எனக்குள்ள மைண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய ஓட்டம் இருக்கிறதா? ஐயா, நீங்கள் அணிதினமும் உழைக்கணும், எல்லாமே உண்மைதான். ஆனால் அந்த ஓட்டத்தின் மத்தியிலையும் நீங்கள் ஆவிக்குள்ளாக வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? அதுவும் இருக்கணும். அந்த ஓட்டத்திலே நீங்கள் சரியாக இருக்கணும். நிறைய பேர் அதான் அந்த உலகம் பார்த்து, இந்த உலகம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள உங்களை அடைச்சிக்கிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் எவ்வளோ தேவை இருக்குது, இது மாதிரியே சிந்தனையில் போ, எவ்வளோ இன்றைக்கி சம்பாதிக்கலாம், அதை எங்கேயெல்லாம் போட்டு சேமித்து வைக்கலாம், என்னென்ன பண்ணலாம், இதுவே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குமே ஒழிய ஆவிக்குரிய ரீதியிலே நம்முடைய எண்ணங்கள் ஓட்டங்கள் எப்படி இருக்கிறது? நாம் விசுவாசத்தோடு இருக்கிறோமா? ஒரு நாளிலே நாம் எந்திரிக்கிறோமே, அந்த நாளிலே ஒரு நபருக்காவது சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்கிறோமா? ஆயத்தமாக இருக்கிறோமா? பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோமா? சகல விதமான வேண்டுதலோடு கூட இருக்கிறோமா? புதன்கிழமையான காலையில் கொஞ்சம் நேரம் ஜெபிக்கிறோம், அதுவே எப்படா ப்ரேயர் முடிப்பார் அப்படின்னு ஜெபிக்கிறோம். ஆராதனையில் சில நேரங்கள் ஜெபிக்கிறோம், கொஞ்சம் நேரம் ஜெபிக்கிறோம், கொஞ்சம் நேரம் வேதவாசனை போய் கேட்குறோம். அது கூட நமக்கு என்ன செய்யுதுன்னா, அந்த 3 மணி நேரம் சோர்ந்து போயிடுது, என்னடா எப்படா முடிப்பார். ஆனால் உலகத்தில் எவ்வளோ மணி நேரம் வாழ்கிறோம், அது நமக்கு என்ன பண்ணுறதில்ல, சோர்வை கொடுக்கறதே இல்லை. பல மணி நேரங்கள் டிவி முன்னால் உட்கார்ந்தாலும் நமக்கு என்ன பண்ணுறதில்ல, சோர்வு வர்றதில்லை நமக்கு. அல்லது வேறு ஏதாவது சொந்த பந்தங்க கிட்ட மணிக்கணக்காக பேசுகிறோம், நமக்கு சோர்வு என்ன செய்யறதில்ல, வர்றதில்லை. விதவிதமாக சமைச்சு சாப்பிட்றதில்ல, பல மணி நேரங்களில் செலவிடுறோம், நமக்கு சோர்வு வர்றதில்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன வருது, சோர்வு வருது. அருமையானவர்களே, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும், தேவனுக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த ஆயத்தமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக காரியம்தான் நம்ம எபேசியரில் வாசிக்கிறோம். நீங்கள் உலகத்தில் உழைப்புக்காக ஓடுறீங்களா, ஓடுங்க. அந்த ஓட்டத்தின் இடையிலையும் உங்கள் எண்ணமெல்லாம், உங்களுடைய சிந்தையெல்லாம் எது மேலே இருக்கணும், பரலோகத்தை நோக்கி இருக்கணும். பரலோகத்தை நோக்கி இருக்கணும். அன்றைய பரிசுத்தவான்களுடைய ஓட்டமெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அவங்களும் உழைச்சாங்க, அவங்களும் சாப்பிட்டாங்க, ஊருக்கு நல்லது செஞ்சாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் எல்லாவற்றையும் எதற்காக செய்தாங்க அப்படின்னா, பரலோகத்துக்காக அவர்கள் செய்தார்கள். நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்கள். எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகத்தான். இன்னைக்கு நான் சாப்பிட்றேன், எதற்காக? தேவநாம மகிமைக்காக நான் சாப்பிட்றேன். ஏன்னா நான் சாப்பிட்டு உயிரோடு இருந்தால் தான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அதற்காக தான் ஏன் நான் சாப்பிட்றேன். என் உணவு சாப்பிட்றது அதுக்காக தான், என் உடம்பை பெருக்க பண்ணுறதுக்காண்டி அல்ல, ஏன் ஆசைக்காக அல்ல, கர்த்தருக்காக நான் இவைகளெல்லாம் செய்கிறேன். இந்த உலகத்தில் இந்த இடத்துக்கு போகிறேன், எதற்காக போகிறாய்? தேவனுக்காக நான் போகிறேன். எல்லா காரியத்தையும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்வதற்காகவே நீங்கள் என்ன செய்யப்படுறீங்க, ஒரு உதவி செய்கிறீங்க. எதற்காக நீங்கள் செய்கிறீங்க? தேவ நாமத்தின் மகிமைக்காக செய்கிறேன். அப்போ தேவ நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் செய்கிற அந்த வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் எப்போவுமே ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்பதனுடைய அர்த்தம். மணவாட்டி தன்னை என்ன பண்ணினாலாம், ஆயத்தமாக்கினாள். இதில் ஒரு உண்மையை சொல்கிறேன்.
இது ஒரு நிறைவு. ஆயத்தமாக்கினா என்ன, அந்த ஆண்டவர் முழுக்க முழுக்க ஒரு எண்டு டயத்தில் கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக திருச்சபையை ஆயத்தமாக்குகிறார். அந்த சபை தன்னை ஆயத்தப்படுத்துகிறது. மகா உபத்திரவ காலத்தில் மாத்திரமல்ல, 2000 வருஷமாகவே சபை துன்பத்துக்குள்ளாகத்தான் என்ன செய்யுது இருக்குது. நல்லா கவனிங்க. நிறைய பேர் யோசிப்பாங்க, இந்த மகா உபத்திரவ காலத்தில் இருந்து கொஞ்சம் பேர் வர்றாங்களா பார்த்தீங்களா? இல்லை 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 2000 வருஷமாகவே சபையாகப்பட்டது உபத்திரவத்துக்குள்ளே தான் என்ன செய்யுது இருக்குது. அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ளே தான் இருக்குது. பிரச்சனைகளோடு கூட தான் இருக்குது. சோதனையோடு கூட தான் இருக்குது. ஐயா, அந்த உலகத்துக்கு தான் அந்த இறுதி நாள் மகா உபத்திரவத்தின் காலம். ஆனால் திருச்சபைக்கு எல்லா காலங்களிலுமே உபத்திரவத்தின் காலமாக தான் இருக்குது. அதுதான் திருச்சபை. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் ஒரு உண்மையான மனவாட்டி திருச்சபைக்கு பார்த்தீங்கன்னா அது கஷ்டம் நிறைந்த காலம்தான். அது கஷ்டம் நிறைந்த காலம்தான். 2000 வருடமாக உண்மையான திருச்சபை போராடி கொண்டுதான் இருக்கிறது. இந்த உலகத்திலே துன்பங்களை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறது. தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறது. அந்த முழுமை முடிவு எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 19ஆம் அதிகாரத்தில் வருது. ஒட்டுமொத்தமாக 2000 வருட காலமாக சபை முழுமையாக ஆயத்தப்படுத்தி மணவாளனுக்காக என்ன செய்து வைக்கப்பட்டு இருக்கிறது என்று நம்ம இங்கே பார்க்கலாம். கீழே உள்ள அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது பாருங்களேன், ஒரு அற்புதமான வசனம். அது கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. அந்த 19ஆம் அதிகாரத்தில் இல்லை இல்லை அந்த பரிசுத்தவான்களின் நீதிகளே அந்த வசனம் 8ஆம் வசனம் கவனிங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது என்று சொல்ல கேட்டேன். அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அதாவது இங்கே இந்த வார்த்தையினுடைய இந்த கிரேக்க பதம், இதனுடைய அர்த்தம் என்னன்னா நீதியான செயல்கள், நற்கிரியைகள். இதுதான் மணவாட்டிக்கு கொடுக்கப்படுகிற அந்த மெல்லிய வஸ்திரம். தேவன் விரும்புகிற அந்த மெல்லிய வஸ்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா பரிசுத்தவான்களுடைய நீதி, நற்கிரியைகள், செயல்பாடுகள். இதில் ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்ம இலவசமாக தான் ரட்சிக்கிறார். மணவாட்டி சபைக்கு ஆண்டவர் மீட்பை இலவசமாக தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் அப்படி இலவசமாய் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உங்களிடத்திலே தேவன் கொடுத்திருப்பது என்ன? நற்கிரியைகள். இந்த செயல்பாடு உங்களுடைய அடையாளமாக இருக்குது. ஒரு திருச்சபை என்பது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நற்செயல்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அந்த திருச்சபையினுடைய அடையாளம். நம்ம வாசிக்கிறோம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை. அந்த நீதிகளைங்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நற்செயல்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ணுவீங்க? நற்கிரியைகள் செய்து கொண்டே இருப்பீங்க. அது வந்து ஒரு நாள் நீங்கள் குறைச்சிக்கிற மாட்டீங்க. அதுதான் தேவனுடைய பிள்ளை, அது தேவனுடைய சபை என்பதற்கான எவிடன்ஸ். நீங்கள் அப்போஸ்தல நாட்களில் திருச்சபை ஆரம்பிச்சு பார்த்தீங்களா? அன்னைக்கே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கே அவங்க விதவைகளை, திக்கற்ற பிள்ளைகளை, யாரெல்லாம் குறைச்சலோடு கூட இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் சபையாகப்பட்டது உதவி செய்ய ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு ஆரம்பித்த உதவி எல்லா காலங்களையும் பார்த்தா சபை தொடர்ந்து இந்த பூமியிலே தேவனுடைய செயலாகிய நற்கிரியைகளை செய்து கொண்டே வருகிறது. தேவனுடைய அன்பை இந்த பூமிக்கு காண்பிக்கிறது. தேவனுடைய சமாதானத்தை இந்த பூமிக்கு கூறுகிறது. தேவனுடைய சுவிசேஷத்தை கூறுகிறது. அநேகருடைய கண்ணீரை துடைக்கிறது. அநேகருக்கு உணவளிக்கிறது. அநேகருக்கு என்னென்ன ரீதியெல்லாம் நற்செயல் செய்ய முடியுமோ திருச்சபையாகப்பட்டது தொடர்ந்து நற்செயல் செய்யப்பட்டு வருகிறது. அந்த நற்செயல் என்பது என்னன்னா அதனுடைய ஒரு ட்ரெஸ்ஸா, உடையாக இருக்கிறது. உடை இல்லாமல் ஒரு மனிதன் இருப்போமா? அப்போ நற்கிரியை இல்லாமல் சபை என்ன செய்யாது? ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த நற்செயல் எல்லாம் செய்வதை 4ஆம் தரமாக, இல்லை தேவையே இல்லைங்க, விசுவாசம் மட்டும் போதும்னு சொல்லிக்கிட்டு அலைகிறாங்க ஒரு சில கூட்டம். நான் சொல்கிறேன், நீங்கள் ரட்சிப்படைவதற்கு விசுவாசம் தேவை, விசுவாசம் மட்டும்தான் தேவை. ஆனால் ரட்சிப்படைந்த பிறகு உங்களிடத்தில் ஆண்டவர் ஒப்புவிக்கப்பட்ட பிரமாணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நற்கிரியைகள். அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரமாக இருக்கிறது, அது ஆடையாக இருக்கிறது. அது எப்போவுமே நீங்கள் உங்களை மூடிக்கொண்டிருக்கணும். ஸோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நற்கிரியைகள் செய்யவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியைகள் செய்யவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. உங்கள் நற்கிரியைகளை என்றைக்குமே குறைச்சிக்கிறாதீங்க. எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மால் நல்லது செய்ய முடியுமோ,
நம்முடைய பணங்களை எளியவர்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், அந்த செயல் தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அது ஒரு சபையினுடைய அடையாளம். ஒரு திருச்சபையானது அதை செய்யும். எந்த காலகட்டத்திலையும் அந்த சூழ்நிலைகளை பார்த்து அது இந்த காரியத்தை என்ன செய்யாது, முடக்கி கொள்ளாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதை நம்ம செய்யணும்னா சில கடினமான சூழ்நிலைகளுக்குள்ள தான் இருந்து தான் நம்ம என்ன செய்ய முடியும். அதையும் மறந்துடாதீங்க. ஸோ நம்ம இந்த பகுதியில் பார்க்கிற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவர் தம்முடைய திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடை என்னன்னு கேட்டிங்கன்னா நற்கிரியைகள். அதை நாம் தொடர்ந்து என்ன செய்யணும். ஆண்டவர் அழகாக சொல்லுவார். ஆண்டவர் சூப்பராக அந்த வார்த்தை இருக்கும். ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எது மேலே பசிதாக இருக்கணுமா அப்படின்னா என்ன தெரியுமா, நீதியான செயல்களை செய்வதிலே உங்களுக்கு தீராத பசி என்ன செய்யணும், இருக்கணும். அன்னைய மிஷனரிகள்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா? ஏன் இருந்தாங்க யோசிச்சு பாருங்களேன். ஆதி அப்போஸ்தல காலத்தில் கூட தங்கள் ஆஸ்திகள்லாம் விற்று கொண்டு வந்து முன்னால் வச்சு ஏழை எளிய ஜனங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்களே, அதை யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம். அதுதான் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளது. நல்ல நற்காரியங்களை செய்கிற காரியத்தின் மேலே உங்களுக்கு ஒரு பசிதாகம் இருக்கணும், பசி இருக்கணும். நல்ல பசியோடு இருக்கிறவங்க எப்படி தீவிரமாக சமைச்சு உடனே உட்காந்து சாப்பிடுவீங்க பார்த்தீங்களா? நல்ல தாகம் வெயிலிருந்து உள்ளே வரும்போது எங்கடா தண்ணி அப்படின்னு ஏங்குவீங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நற்கிரியைகள் செய்வதற்கு நீங்கள் என்ன செய்யணுமா, ஏங்கணும். பசிதாகத்தோடு நீங்கள் இருக்கணும் என்று வசனம் சொல்லுது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளமாக இருக்கிறது. அது நீங்கள் தேவனுக்காக உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. ஸோ முதலாவது நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அடுத்து ஆயத்தப்படுத்துதலின் அடையாளமாகிய கிரியை உங்களிடத்தில் என்ன செய்யணும், நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற அடையாளம் என்னது, இதுதான். அதை வேதம் நமக்கு என்ன செய்யுது, மிக தெளிவாக சொல்லுகிறது. அடுத்து நான் சொன்னேன் 2000 வருட காலமாக சபையாகப்பட்டது எதுக்குள்ளே தான் போயிருக்குது, உபத்திரவத்தெல்லாம் போயிருக்குது. இதையும் நம்ம மறந்துடக்கூடாது. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் மகா உபத்திரவ காலம் இனி வரப்போகுது அப்படின்னு. உண்மைதான், இனி வரப்போகுது உலகத்துக்கு. மகா உபத்திரவ காலம் யாருக்கு, உலகத்துக்கு. ஆனால் திருச்சபைக்கு எப்போ உபத்திரவ காலம் ஆரம்பிச்சுன்னு கேட்டிங்கன்னா, எப்போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்களோ அப்போ இருந்தே நம்ம எல்லாருமே உபத்திரவ காலம் தான். இந்த உலகம் போகிற போக்கள் நம்ம போக மாட்டோம். உலகம் செய்கிற செயலை நம்ம செய்ய மாட்டோம். உலகம் பகைக்கும், சொந்தக்காரன் பகைப்பான், பந்தக்காரன் பகைப்பான், எல்லாமே ஒரு ஆங்கிளில் பார்ப்பாங்க. காலேஜில் படிச்சிங்கன்னா உங்களை வித்தியாசமாக பார்ப்பான். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தீங்கன்னா வித்தியாசமாக பார்ப்பான். கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாமல் இருந்தீங்கன்னா வித்தியாசமாக என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு என்ன செய்யும், கண்டிப்பாக உபத்திரம் இருக்கும். நீங்கள் கிறிஸ்தவனாக வாழாமல் உலகம் போன மாதிரி எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு உபத்திரம் இருக்காது. ஆதி அப்போஸ்தல காலத்தில் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்குமே உபத்திரம் இருந்துச்சு. ஏன் தெரியுமா உபத்திரம் இருந்துச்சு? ஏன்னா அவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தாங்க. கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தால் என்ன இருக்கும், உபத்திரம். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதுங்களா? உண்மையாகவே நீங்கள் கிறிஸ்தவனாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், உபத்திரம் இருக்கும். நிறைய சமயத்தில் நம்ம உபத்திரவம் இல்லாமல் இருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சரியான கிறிஸ்தவர்களாக வாழாத காரணத்தால் நம்ம என்ன செய்கிறோம். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். என்னையா வசனம் இது? நான் தேவ பக்தியாக நடக்க நான் மனதாக இருந்தாலே நான் என்ன பண்ணப்படுவேனா, துன்பப்படுவேன். அப்போ உண்மையிலேயே இங்கே உண்மையான தேவ பக்தியாக இருந்து இந்த பூமியில் வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப்படுகிற பரிசு என்னதாக தான் இருக்கும், துன்பமாக தான் இருக்கும். ஆனால் இன்றைய கிறிஸ்தவம் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது? துன்பமெல்லாம் சார் நாங்கள்லாம் பட முடியாது, நாங்கள் ராஜா வீட்டு பிள்ளை, எங்களுக்கு துன்பமே இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள சபைகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நிறைய இடங்களிலே பிரசங்கங்கள் மாறுபட்டு இருக்கிறது. ஆனால் ஆதி அப்போஸ்தலர்கள் பேசப்பட்ட வார்த்தை என்ன? நீங்கள் தேவபக்தியாக நடக்க மனதாக இருந்தீங்கன்னாவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க,
ஏன்னா இந்த உலகம் எதிர்பார்க்குதல் வேறு, உலகம் போகிற போக்கு வேறு, உலகம் சிந்திக்கிற சிந்தனை வேறு. நீங்க இதுக்குள்ள உலகத்துக்கு எதிராக நீங்க வாழும்போது நிச்சயமாக இந்த உலகம் உங்களை என்ன செய்யும்? நசுக்க தான் செய்யும், பகைக்க தான் செய்யும். மறந்துடாதீங்க அதை. நான் தான் சொல்லுவேன், உண்மையான ஊழியக்காரனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு இருக்க தாங்க செய்யும். உங்களுக்கு எதிர்ப்பு இல்லைன்னா நீங்கள் உண்மையே ஊழியம் செய்யலை. அதாவது உண்மையான ஊழியத்தை செய்யலை, உண்மையான ஊழியத்தை செய்யலை. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன பேர் எப்போ பார்த்தாலும் சண்டையும் பிரச்சனையுமாவே இருக்குது. ஆமாயா, ஊழியம் செஞ்சால் அப்படி தான் இருக்கும். ஏசையா நிம்மதியாக வாழ்ந்து பார்த்தீங்களா? எரேமியா நிம்மதியாக வாழ்ந்து பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு வராத பஞ்சாயத்தா, போராட்டமா? எல்லாம் கழுவி தான் ஊற்றுனாங்க. எதுக்கு? அவர் உண்மையை சொன்னதுனால. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தோம்னா நம்ம மேலே யாரும் என்ன செய்ய மாட்டான்? சாட்டை அடிக்க மாட்டான். கள்ள போதனை செஞ்சான்னா பரவாயில்ல, அதுவும் சரிதான். அவர்களும் தேவனுக்காகத்தான் வாழுகிறார்கள், அவர்களும் ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள். அப்படி போயிருந்தோம்னா நம்மளே என்ன செய்வான்? கூட்டு சேர்த்துக்கிடுவான். நாம் என்ன செய்கிறோம்? பிடிச்சி வாங்கிடுறோம். பைபிளில் இல்லாத எந்த உபதேசத்தை கொண்டு வந்தாலும் தப்புன்னு சொல்கிறோம், சுட்டி காட்டுறோம், கண்டிக்கிறோம், திட்டுறோம். உடனே அதை பொறுத்துக்க முடியாமல் நம்மளை என்ன செய்கிறான்? பகைக்கிறான். அப்போ நீங்கள் தேவ பக்தியாக இருந்தீங்கன்னா, உண்மையாக இருந்தீங்கன்னா, வசனத்தை உண்மையாக பேசுறீங்கன்னா நிச்சயமாக என்ன செய்யும்? உங்களை பகைக்கிற ஒரு கூட்டம் இருந்து தான் ஆகும். நீங்கள் பகைக்கப்படாதவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே தேவனுக்காக நீங்கள் உண்மையாக செயல்படலை அப்படின்னு அர்த்தம். ஹலோ, நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒட்டுமொத்த உலகமும் ஒரு ஆங்கிளில் போனால் நீங்கள் மட்டும் ஒரு ஆங்கிளில் போனால் எப்படி இருக்கும்? விட்டுருவாங்களா? சிலர் பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரிகளில் சில காவலர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. இந்த காவல்துறையை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஆனால் பெரும்பான்மையான காவலர்கள் அந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. எல்லா இடங்களிலும் கட்டுப்பாட்டை மீறுவார்கள். கடமையாவது அதாவது லஞ்சம் இருந்தால் போதும் அப்படின்னு அந்த மாதிரியான காலகட்டத்துக்குள்ள நீ வந்துட்டோம். ஆனால் சில காவலர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யுனிக்காக, ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு விரும்புவாங்க. அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க நினைக்கிறீங்க? அவங்க உபத்திரவப்படுத்தப்படுவார்கள். அவங்க அந்த கூட்டத்தின் மத்தியில் ஆகடிகம் பண்ணப்படுவார்கள். அவர்களை பரியாசத்துக்கு உட்படுத்துவார்கள். அவங்க அந்த காவல்துறை அந்த பொறுப்புகளை பார்த்தீங்கன்னா ஏதோ நெருப்பில் இருக்கிற மாதிரியே வாழ்வாங்க. நிம்மதியாகவே அவங்களால இருக்க முடியாது. அவங்க நீதி செய்ய நினைப்பாங்க, உண்மையாக செயல்பட நினைப்பாங்க, ஆனால் அவங்க செய்ய முடியாது. அவங்களை கையில் ஒரு கட்டு போட்டு விலங்கிட்டு காவலர்கள் விலங்கு போட்டு வச்சிருப்பாங்க. டேய், இதை செய்யாத. அது யாரும் தெரியுமா? அரசியல்வாதி பையன். அங்கெங்கடா கைது பண்ண போற? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த இங்கே போகிற மாதிரி ரோட்டில் ஒருத்தன் ஹெல்மெட் போடாமல் போகிற மாதிரி அவனை போட்டு அடுறா. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தோம், கொரோனா காலகட்டத்தில் அந்த ஃபெனிக்ஸ் அவர் பேர் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ். அவருடைய பையன், அவருடைய அப்பா மொபைல் ஃபோன் கடை வச்சுருக்கிறாங்க. அவங்க கடை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. காவலர்கள் வர்றாங்க, கடை அடைக்க சொல்கிறாங்க. அந்த மொபைல் கடையில் உங்களுக்கே தெரியும் சில வாக்குவாதங்கள் நடக்குது. பணம் கேட்டாங்களா என்ன எதுன்னு தெரியல. ஆக மொத்தம் வாக்குவாதம் ஆகி போச்சு. இவங்க ஏதோ ஒன்றை பேச உடனே இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி போய் என்ன செஞ்சிருக்காங்க? உள்ளே வச்சு அடின்னு அடித்து அத்தனை வெறியையும் இவங்க மேலே, அப்பாவிகள் மேலே செலுத்தியிருக்கிறாங்க. ஐயா, சாதாரண ஒரு தகப்பன் மகன் மொபைல் கடை வச்சிருக்கிறாங்க, அடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அதில் வாக்குவாதங்கள், இவங்க ஏதோ பேச உடனே அதில் அவங்களுக்கு கௌரவம். போலீஸை பார்த்தே நீ பேசுவியாடா? யாருக்கிட்ட அந்த பெருமையை காமிக்கிறாங்க? அப்பாவி பொதுமக்கள் இடத்துல. இதே தேசத்தை நாசமாக்குகிற அரசியல்வாதி கிட்ட போய் காட்ட முடியுமா? இவங்க கொலைபாதகிட்ட போய் இந்த வெறி அவங்களால காட்ட முடியுமா? பெண்களை சீரழிக்கிறாங்களே அவங்ககிட்ட போய் அந்த வெறி அவங்களால காட்ட முடியுதா? பெரிய பெரிய கொள்ளையில் ஈடுபடுறாங்களே அவங்க கிட்ட இவங்களால காட்ட முடியுதா? காட்ட முடியறதில்லை. ஏன்னா அவர்களிடமிருந்தெல்லாம் இவங்களுக்கு லாபம் வருது. ஏதோ ஒரு ரீதியில் அவங்ககிட்ட காட்டுறதில்ல. இந்த மாதிரி அப்பாவிகளை கொண்டு அடின்னு அடித்து அவங்களுடைய பின்பகுதி உறுப்பில் லத்தியை விட்டு ஆட்டி துடிக்க 2 பேரும் ஸ்டேஷனில் செத்து போகிறாங்க. கொரோனா காலகட்டத்தில் நடந்த கேஸ். இப்போ தான் அதுக்கு தீர்ப்பு வந்துச்சு. இரட்டை மரண தண்டனை. ஒரு மரண தண்டனை இல்லை, எத்தனை? 2 மரண தண்டனை, லட்சக்கணக்கில் ஃபைன், இதெல்லாம் போட்டு நீதியை இன்னைக்கு நிலைநாட்டியிருக்கிறாங்க.
ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இழப்பு தான். இருந்தாலும் அந்த இழப்புக்கு தகுந்த நீதி கிடைக்கப்பட்டுச்சுன்னு அநேகருக்கு நீதி கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கி அநேகருடைய நீதி இன்றைக்கி மறைச்சிடுறாங்க. தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி, தங்களுடைய அந்த பொசிஷனை பயன்படுத்தி, வல்லமைகளை பயன்படுத்தி அநேகருடைய நீதிகள் இன்றைக்கி மறைக்கப்படுகிற இந்த காலகட்டத்தில் அந்த 2 பேருக்கு நீதி கிடைச்சதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பக்கத்து வருத்தமாகவும் இருந்துச்சு. ஏன்னா அந்த 9 பேருக்கும் குழந்தை இருக்குது, மனைவி இருக்கிறாங்க. இவங்க செஞ்ச தப்புனால அவங்களும் என்ன செய்தான் போகிறாங்க, பட்டுத்தாகணும், வேறு வழி இல்லை. தீர்ப்புங்கிறது கடினமானது தான். தேவனும் அப்படிப்பட்ட தீர்ப்பை என்ன செய்கிறார். அதனால தான் ஒரு தவறு செய்வதற்கு முன்பாகவே என்ன செய்யணும், யோசிக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். அந்த 9 பேரும் அந்த தகப்பனும் மகனும் துடிக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருந்தாங்கன்னா, கொஞ்சம் ஈவு இறக்கத்தோடு யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்க குடும்பம் அவங்களை இழந்திருக்காது இல்லை. அசால்ட்டாக அந்த 2 உயிரையும் அவங்க எடுத்ததுனால அவங்களுக்கும் அதே தீர்ப்பு என்ன செய்யப்பட்டிருக்குது, வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் நாம் உண்மையாக இருந்தோமானால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நமக்கு என்ன இருக்கும், உபத்திரவு இருக்கும். ஏன்னா உலகம் போகிற பாதையெல்லாம் ஒரு மாதிரி, உலகம் வித்தியாசமான பாதையில் போகுது. இந்த உலகம் போகிற போக்கிலே நான் போகவில்லை என்றால் உடனே இந்த உலகம் என்ன செய்யும், நம்மை பகைக்கும், நம்மளை முடக்க ஆரம்பிக்கும், நமக்கு மன அழுத்தத்தை தரும், நிச்சயமாக கொடுக்கும். அப்போ நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாய் இந்த பூமியில் வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உபத்திரவத்தை மத்தியில் தான் கடந்து போவீங்க. உபத்திரவம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது, கடந்து போகவே முடியாது. அப்படி உபத்திரவம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவில்லை என்று அர்த்தம். அநேக பரிசுத்தவான்கள் இந்த உபத்திரவத்துக்குள்ளாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, கடந்து போயிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம்னாலே பிடிக்கிறது இல்லை. உபத்திரவம்னாலே அங்கே கடவுள் இல்லை அப்படின்னு நினைப்புகள் வந்துடுறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், பைபிளில் இருந்த ஒரு சம்பவத்தையே சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் புத்தகத்தில் ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் புத்தகத்தில் 2 முக்கியமான சம்பவங்கள், ரொம்ப தனித்துவமான சம்பவங்கள் அவைகள் இரண்டுமே. ஆனால் வித்தியாசமான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற சம்பவங்கள் அவைகள். ஒன்று பேதுருவினுடைய கைது, மற்றொன்று பவுலினுடைய கைது. பேதுரு கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் என்ன செய்யப்படுகிறார், அடைக்கப்படுகிறார். அவங்க எல்லாருக்கும் தெரியும். அடைக்கப்பட்ட போது என்ன நடந்தது, மிகப்பெரிய அற்புதம் ஆண்டவர் பேதுருக்கு செய்கிறார். ஆண்டவர் அப்படியே நடுராத்திரியில் ஒரு தேவதூதனை அனுப்பி அவன் கட்டுகளுடைய சங்கிலியெல்லாம் அழகாக அவுத்து, யாருக்குமே தெரியாமல் 2 அடுக்கு காவல் நடக்குது. உள்ளேயும் காவல் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கான், வெளியேயும் காவல் பண்ண ஆள் இருக்கான். இப்படி பயங்கர பாதுகாப்போடு கூட என்ன பேதுரு பெரிய பாவம் செஞ்சவரா, எதுவும் கொலை செஞ்சிட்டாரா, கடத்தல் எதுவும் பண்ணிட்டாரா, ஏதாவது தேச துரோகம் பண்ணிட்டாரா, எதுவுமே செய்யலை. கிறிஸ்துவின் அன்பை சொன்னார். ஆமாம், கிறிஸ்துவின் அன்பை சொன்னாலே ஜெயிலில் தூக்கி போடுவாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு நல்லது செய்கிறவங்களாம் ஜெயிலில் தூக்கி போடுறாங்க, நாட்டை கொள்ளையடிக்கிறவங்களாம் விட்டுறாங்க, நல்லது செய்கிறவங்க தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. பேதுரு அப்படி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்யாது தெரியுமா, தேவதூதன் அனுப்பி அழகாக அந்த 2 காவலையும் கடந்து பேதுருவை அப்படியே கொண்டு வந்து விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டார். இந்த சம்பவத்தை வாசிக்கிற நமக்கெல்லாம் ஓஹோ ஆகான்னு அப்படியே ரொம்ப புலகாயுதம் அடைவோம், சந்தோஷம் அடைவோம். இன்னைக்கு இருக்கிற நிறைய ஊழியக்காரங்களுக்கு இந்த சம்பவம் ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் பெரிய காரியத்தை பேதுருவுக்கு செய்து விட்டார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த வசனங்களை சில வசனங்களை வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு என்ன பண்ணாங்களாம், ஜெபம் பண்ணினார்கள். 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். எங்கே வந்து நின்றான்? சிறைச்சாலையில். பேதுரு கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருந்தார் அல்லவா, அந்த சிறைச்சாலைக்குள்ள தேவதூதன் வந்து நிற்கிறாரு. அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருடைய விழாவில தட்டி, டேய் சீக்கிரமா எந்திரி என்று சொல்லி அவனை எழுப்பினா. உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து, நல்லா யோசிச்சு பாருங்க,
அப்படியே விழாவில் தட்டி எழுப்புறன்னு அப்படி பேதுரு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சா அந்த கனப்பொழுது கையிலையும் காலிலையும் கட்டியிருக்கிற அந்த சங்கிலிகள் தன்னால் என்ன செய்யுது, கலண்டு விழுது. அப்புறம் என்ன நடக்குது, தூதன் அவனை நோக்கி உன்னுடைய கையில் எடுத்து அந்த உடுப்பு எடுத்து கட்டிக்க, உன் பாதரட்சைய தொடுத்துக்கோ. அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்பு அவனை நோக்கி ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கோ, ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டாரு. அடுத்து என் பின்னே வா என்றார். அவர்கள் முதலாம் காவல், இரண்டாம் காவல் எல்லாத்தையும் கடந்து அந்த பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் என்ன செஞ்சிட்டார் தூதன். இது வரைக்கும் நடந்த வரைக்கும் பேதுரு ஏதோ தூக்கத்தில் இருக்கோம், தூக்கத்தில் ஏதோ கனவு கண்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே என்ன செய்யுது. சில கனவுலாம் அவளை தத்ரூபமாக இருக்கும். நான்லாம் அப்படி கனவு கம்மே முழிச்சு பார்த்தோமா, ஐயோ கனவாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக சில கனவுகள்லாம் இருக்கும். இவரும் ஏதோ கனவு தாங்க ஆங்கிற போல அப்படின்னு பேதுரு நினச்சிட்டு வந்து நிற்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கிள்ளி பார்க்குறாரு. அடே என்னடா உண்மையாகவே நம்ம ஜெயிலிருந்து ஆண்டவர் அற்புதமாக நம்ம வெளியே கொண்டு வந்துட்டு காப்பாற்றிட்டாரு அப்படின்னு போகிறாரு. அப்புறம் ஒரு சீசர் கூட்டம்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இப்படி பேதுரு கை செய்யப்பட்டாரு, நாளைக்கு அவர் கொலை செய்ய வேற போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ரோதை என்கிற பெண் வர்றா. கதவை தட்டுற சத்தம் கேட்டு பேதுரு வந்து நான் தான் கதவை தோற. அவளை நம்பவே முடியல. அந்த அளவுக்கு நடந்த காரியத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. இதை பார்க்கும்போது ரொம்ப புலகாயுதம் அடைகிறோம், ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் ஒரு 3 அதிகாரம் தாண்டி பவுல் என்ன செய்யப்படுறாரு, ஒரு 3 அதிகாரம் தாண்டிங்க பவுலும் சீலாவும் கைது செய்யப்படுறாங்க. அங்கே என்ன நடந்துச்சு சார், இங்கே அற்புதமாக தேவதூதன் இறங்கி ஒரு அடியும் படலை. யாரு, பேதுரு மேலே ஒரு கீறல் கூட படலை. அற்புதமாக ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு போயிட்டாரு. ஆனால் ஒரு 3 அதிகாரம் தாண்டி பவுலையும் சீலாவையும் கைது செய்கிறாங்க. இதே மாதிரி சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. பவுலும் சீலாவும் அப்படி அற்புதமாக தேவதூதனால் விடுதலையாக்கப்பட்டார்களா ஐயா? விடுதலையாக்கப்பட்டார்களா? விடுதலையாக்கப்படவே இல்லை. 2 பேரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். 2 பேரும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காய் பாடுபட்டவர்கள் தான். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினவர் தான். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், பேதுருக்கு ஒரு நியாயம் செய்கிறாரு, பவுலுக்கு ஒரு. நீங்கள் எது சிறப்பானதுன்னு நினைக்கிறீங்க? பேதுருவை அப்படியே அழகா ஒரு கீறலும் படாமல் தேவதூதன் மூலியமாக காப்பாற்றுறது பெரிய விஷயமா, அல்லது ராத்திரி முழுக்கவும் பவுலையும் சீலாவையும் வச்சு உரின்னு உரிச்சாங்களே, அடின்னு அடிச்சாங்களே, அந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்களை ஒப்பு கொடுத்துட்டாரு. அது சிறந்த விஷயமா? நீங்கள் எதை வந்து வாஞ்சிப்பீங்க, எதை விரும்புவீங்க? யாராவது ஒருத்தர் விரும்புவானா, நான் ஆண்டவருக்காண்டி அடிபடணும், என்னை உரின்னு வச்சு ஜெயிலில் வச்சு உரிக்கணும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தர் நடத்துகிறாரு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்முடைய பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஒருவேளை அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம், வருத்தத்தை கொடுக்கலாம், காயங்களை கொடுக்கலாம். ஆனால் அந்த இடம் தான் நமக்கு ஆசீர்வாதமான இடம். ரொம்ப லகுவாக கடந்து போகிற எந்த இடமும் நம்ம மனசுக்கு அது பிரியமாக இருக்கும். ஆனால் அதில் நமக்கு எந்த லாபமும் என்ன செய்யாது. நல்லா கவனிங்களேன். இங்கே பவுலும் சீலாவும் அடி வாங்குறாங்க, உரின்னு உரிக்கிறாங்க, ராத்திரியெல்லாம் வச்சு அடித்து. அந்த அடியையும் வலியவையும் தாங்கி கொண்டு தொழுமரத்தில் கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. ராத்திரியில் அவங்க பாடி அந்த வலியின் மத்தியிலையும் வேதனையின் மத்தியிலையும் பாடி துதிக்கிறாங்க. திடீர்னு சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் ஆண்டவர் அசைக்கிறாரு. எல்லாருடைய கட்டுகளும் அருந்து போயிட்டு. இப்போ இவங்களுக்கு வந்த பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சிறைச்சாலை காவலன் குடும்பத்தோடு ரட்சிக்கப்படுறான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. சரி, இங்கே என்ன நடந்துச்சு? பேதுருவை ஆண்டவர் அப்படியே அழகாக தேவதூதன் மூலமாக விடுதலையாக்கி கொண்டு போனார் பார்த்தீங்களா? அங்கே சிறைச்சாலை காவலர்கள் செத்து போயிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? 12ஆம் அதிகாரம் வாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் இந்த நடந்த சங்கதிகளை கொஞ்சம் வாசிங்க. என்ன நடந்துச்சு? பேதுருவை ஆண்டவர் அழகா என்ன செஞ்சிட்டாரு? விடுதலையாக்கி கொண்டு போயிட்டாரு. ஏரோது இந்த காரியத்தை அறிந்தபோது என்ன செய்தான் என்று வாசிங்கள். அங்கே வாசிங்க. பொழுது எத்தனாம் வசனமா? 18ஆம் வசனம் பாருங்க. பொழுது விடிந்த பொழுது பேதுருவை குறித்து சேவர்களுக்குள்ளே உண்டான கலக்கம். காவலில் வைக்கப்பட்ட ஒருத்தன் திடீர்னு காணா போயிட்டா அரசன் சும்மா விடுவானா?
என்னடா நடக்க போதும் தெரியாம அப்படியே நடுங்குறாங்க. என்ன நடந்துச்சு அடுத்து? ஏரோது அவனை தேடி, பேதுருவை தேடி காணாமல் போன போது காவற்காரர் விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி என்ன செஞ்சான்? கட்டளையிட்டான். அப்படியே அவனை பாதுகாத்துக்கிட்டு இருந்த எல்லா காவலர்களையும் வெட்டி வீசிட்டான். ஏரோது செத்து போயிட்டான். இங்க காவலர்கள்லாம் செத்து மடிகிறாங்க. பெரிய ரட்சிப்பு, தேவனுக்கு காரியங்கள் நடக்கலை. ஆனால் இங்கே துன்பப்பட்டாங்க தான், அடிபட்டார்களாம், ராத்திரி முழுவதும் வேதனை அனுபவிச்சாங்களாம். ஆனால் சிறைச்சாலை காவலர் குடும்பமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாங்க. எப்பவுமே உபத்திரவத்தின் வாசல் நமக்கு ரொம்ப வலியை தரலாம், கண்ணீரை தரலாம், காயங்களை தரலாம். ஆனால் அந்த வாசல் நமக்கு எப்பவுமே எப்படி தான் இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் சொல்றார், 2 வாசலை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று ரொம்ப விசாலமான வாசல். இடுக்கமான வாசல் நுழைவதற்கே ரொம்ப கடினம் தான். அது கண்ணீர் உள்ள வாழ்க்கை தான், கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை தான், பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான். அது உண்மையா நீங்க வாழும்போது அது ரொம்ப நெருக்கமா இருக்கும். கடவுளுக்காக வாழ்வது ரொம்ப கடினமா இருக்கும். ஆனாலும் கடவுளுக்காக நிற்பீங்க, உண்மையா இருப்பீங்க. கடினமான விஷயம்தான், உண்மையை பேசக்கூடாது, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, நீ கொஞ்சம் இடம் கொடுத்து போ. இல்லை நான் கர்த்தருக்காக வாழ்வேன். அந்த உபத்திரவம் தான். அங்கே நீங்கள் புறக்கணிக்கப்படலாம், வேலை இல்லாமல் நீங்கள் தள்ளப்படலாம், கண்ணீர் உள்ள வாழ்க்கைக்குள்ளே போகலாம். ஆனால் அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யும்? திறந்த வாசல் என்றைக்குமே ரொம்ப ரொம்ப அப்படி விசாலமான வாசல் எப்போவுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது? கொண்டு வராது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீங்க. ஆனால் உலகத்தோடு என்ன செஞ்சிடாதீங்க? ஒத்து போயிடாதீங்க. உலகம் தன்னகத்துக்குள் உங்களை இழுக்க என்னவெல்லாம் செய்யும்? ஆசை காட்டும், நயங்காட்டும், பல சூழ்ச்சிகளை செய்கிறோம். மற்றவர்களைப் போல நீனும் என்ன செஞ்சிரு? எசைஞ்சு போ அப்படின்லாம் செய்யும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், டாட்டா நிறுவனத்தில் நடந்த ஒரு பெரிய விஷயம். அது உலகமெங்கிலும் இப்போ ஒரு பேசும் பொருளாக இருக்குது. இந்தியாவிலே அந்த பகுதி என்ன, ராஜஸ்தானா, அந்த பகுதியில் நினைக்கிறேன், ஒரு பெரிய டாட்டா நிறுவனம், வட மாநிலங்களில் இருக்கிற அந்த நிறுவனத்தில் பணிபுரிகிற அங்கே மதமாற்றம் நடந்திருக்கிறதாக ஒரு பெரிய கேஸ். அதை பற்றி இல்லை, அது இஸ்லாமியர்கள், அங்கே இருக்கிற நிறையா பேர் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே வருகிற பணிபுரிகிற பெண்களிடத்திலே தவறாக நடந்துக்கிறாங்க. யார்கிட்ட? புதிதாக வருகிற எம்ப்ளாயீஸ், அவங்களுக்கு சம்பளமே 18,000 ரூபா, 20,000 ரூபா, 25,000 ரூபா, அவ்வளோதான் சம்பளம் இருக்கும். அப்போ அவங்ககிட்ட என்ன செய்கிறாங்கன்னா, அத்துமீறுறாங்க, அவங்ககிட்ட தவறாக நடந்து கொள்கிறாங்க. அவங்ககிட்ட அழகாக பேசி, நயம் காட்டி பேசி, உனக்கு சம்பள உயர்வு தர்றேன், உனக்கு ப்ரமோஷன் தர்றேன், உனக்கு அது தர்றேன், இது தர்றேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பெண்களை மிஸ்யூஸ் பண்ணுறது. அநேக பெண்களையும் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அதுக்கு பரவாயில்ல, நமக்கு சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும், நமக்கு இங்கே கொஞ்சம் மதிப்பு கிடைக்கும், கொஞ்சம் இங்கே நம்ம இந்த வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படிங்கிறக்காண்டி நிறைய பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. உலகம் இதை பயன்படுத்துது இன்னைக்கு. ஐயா, நான் சொல்கிறேன், பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களில் இது நடக்குது இன்னைக்கு. பெண்களை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய இச்சைகளுக்கு பலியாக்குறாங்க. அவங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான வருஷத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளப்பை தேர்ந்தெடுத்து அங்கே பார்ட்டி செய்வாங்க. அந்த பார்ட்டியில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அந்த பார்ட்டியில் என்ன செய்வாங்க? கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணி செய், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீ போனால் மட்டும்தான் இந்த வேலையில் நினச்சி நிற்க முடியும், நீ இந்த பணியில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைய முடியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு வா. இவங்களுடைய பலவீனங்களை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, பாவங்கள் எல்லாம் கேஷுவலாக மாற்றுறாங்க. இன்றைக்கி ரொம்ப கேஷுவலாக நீங்கள் அங்கே உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா, அவன் பேசுகிற பேச்சு எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த நிறைய பாவங்கள் எல்லாம் ரொம்ப கேஷுவலாக பார்க்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சமாக ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது கேஷுவல், அங்கே நீங்கள் விரும்பின பசங்களோடு சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, கையை போட்டு டான்ஸ் ஆடுவோம் பார்த்தீங்களா, அது எவனே தெரியாது, கண்டவன் இருப்பான். ஆனால் அதெல்லாம் கேஷுவல், அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். போனால் மட்டும்தான் அங்கே உங்களுக்கு வேலை, உங்களுக்கு சம்பள உயர்வு, அவங்க ஊப்புற இடத்துக்கு போகணும். உங்களை சிற்றின்பத்தை கொடுத்து மயக்குவதற்காக அங்கே எல்லாமே இருக்கும். அங்கே உங்களுக்கு மேலே உள்ள பொசிஷனில் அமர்ந்திருக்கவங்ககிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? அங்கே நிலச்சி நிற்க முடியும். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே கர்த்தருடைய பிள்ளை இருந்தால் அந்த உலகத்தோடு கூட என்ன செய்யக்கூடாது? அங்கே உங்களுக்கு உபத்திரம் இருக்கும். ஒரு சில நேரங்களில் நீங்கள் அங்கேருந்து தள்ளப்படலாம். நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி போகாததுனால உங்கள் வேலையை கூட பறி போகலாம். நீங்கள் உங்களுக்கான முன்னுரிமைகள் கிடைக்காம போகலாம். நீங்கள் எவ்வளவுதான் அங்கே உழைச்சாலும் கூட உங்களுக்கான மதிப்பு அங்கே இல்லாமல் போகலாம். உபத்திரவம் தான்.
உபத்திரம் இருக்கும். இந்த உலகத்தோடு நீங்கள் ஒத்து போகலைன்னா இந்த உலகம் உங்களை என்ன செய்யும்? நிராகரிக்கும், உங்களை ஓரங்கட்டும். அதன் மூலியமாக நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க? சிறுமைப்படுத்தப்படுவீங்க. உபத்திரவம் தான், உபத்திரவம் இருக்கணும், உபத்திரம் வரணும். அது ஆனால் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் சம்பள உயர்வு வேணும், எனக்கு பொசிஷன் வேணும்னு நீங்கள் போனீங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா, திருப்பூர்லேயுமே நடக்குது தெரியுமா? நிறைய கான்ட்ராக்ட்காரங்க அங்கே வேலை செய்கிற நிறைய, எனக்கு தெரிஞ்ச நிறைய பெண்கள், அவங்க சம்பளம் கொடுக்குற இடத்துல இருப்பாங்க, இவங்க சம்பளம் வாங்குகிற இடத்துல இருப்பாங்க. அப்போ என்னமா செய்கிறது? ஒரு 500 ரூபா சம்பளத்தை சேர்த்து கொடுக்குறது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வலையில் விழ வைப்பாங்க. இன்றைக்கி கார்பரேட் நிறுத்துகிற சிறு காரியத்திலேருந்து பெரும் காரியத்திலேருந்து இது நடக்குது. உபத்திரவம் தான். ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நெருப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், அருவருப்பாக இருக்கும், அதை சகிக்க முடியாமல் இருக்கும், வழி இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த மாய வலையில் என்ன செஞ்சிடக்கூடாது? விழுந்துடக்கூடாது. உபத்திரவம் தான், உபத்திரம் இருக்கும். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா, தேவனுக்காக வாழணும்னு நினச்சிங்கன்னா, இது போன்ற எல்லா உபத்திரமும் இந்த பூமியில் நீங்கள் கடந்து தான் வரணும். ஆனால் எசைஞ்சு மட்டும் போயிடாதீங்க. கலந்துட்டீங்க, உலகத்தோடு கலந்துட்டீங்க. அவங்க சொல்கிற அந்த அச்சுறுத்தலுக்கும், அவங்க சொல்கிற நய வார்த்தைகளுக்கும், பசப்பு வார்த்தைகளுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகளுக்கு கொஞ்சம் இணங்கி விட்டோம் அப்படின்னா, நீங்கள் மணவாட்டி சபையில் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. நீங்கள் மணவாட்டி சபையாக இருக்க முடியாது. சோரம் போன வேசியாக மாறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. நான் சொல்வது உங்களுக்கு புரியுதுங்களா? அன்றைக்கு உலகத்தோடு, உலக மயத்தோடு இணைந்து போன அந்த உலக மயத்தை தான் ஆண்டவர் வேசி என்று சொல்லுகிறார். உலகத்தோடு உலகமாக அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது. ஆனால் யாரெல்லாம் தங்களை தனித்துவப்படுத்தி பிரித்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்றாங்களோ, என்னை அழைத்த தேவன் பரிசுத்தர், நானும் பரிசுத்தமாய் தான் வாழ்வேன், என்னை அழைத்த தேவன் நற்கிரியைகளை செய்யும்படி என்னை அழைத்திருக்கார், நற்கிரியைகளை செய்து வாழ்வேன் என்று வாழ்கிறாங்களோ, அவங்க தான் மணவாட்டி சபையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் ஆண்டவர் மெல்லிய வஸ்திரமாகிய நீதி அவர்களுக்கு தருகிறார். புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இன்னைக்கு உலகம் பசப்பு வார்த்தைகளால் நம்மை அதோடு இணைக்க பார்க்கிறது. அட்ஜஸ்ட் பண்ணி போங்கிற ஒரு சொல் ஆபத்தான சொல். அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படிங்கிற சொல் ரொம்ப ஆபத்தான சொல். இதில் அநேக பெண்கள் விழுந்திருக்கிறார்கள், அநேக ஆண்களும் விழுந்திருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப ஆபத்தானது. ஐயா, குடும்பங்களில் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது வேற. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கே அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமோ அங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டோம். எவங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதோ அவங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுறது போய். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், விட்டு கொடுத்து போகணும், மன்னிச்சு போகணும். ஆனால் எங்கே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது அங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. உலகத்தோடு நாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது, உலக அமைப்புகளிடத்திலே நாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது, நாம் தேவனுடைய மனவாட்டியாக என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. நாம் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது சற்று யோசித்து பாரு. நாம் உலகத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோமா? உலக வழக்கத்தின்படி போகிறோமா? உலகம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுது, அதுக்கு நம்ம இணங்கி போகிறோமா? இல்லை பரிசுத்தத்தில் வைராக்கியம் பாராட்டுறோமா? பவுல் சொல்கிறார், உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை நியமித்திருக்கிறேன். ஆமேனா? அவருக்காக நீங்கள் நியமிக்கப்பட்டவர்கள், அவருக்காக நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவருக்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணின பின்பு அடுத்து இந்த வேத பகுதிகள் நமக்கு சொல்லுகிற விஷயம் என்ன? இயேசுவை குறித்து ஒரு வேறுபட்ட கோணத்திலே இந்த வசனங்கள் எல்லாம் அடுத்து விளக்குகிறது. ஆண்டவருடைய இன்னொரு முகத்தை, ஒரு மாறுபட்ட முகத்தை குறித்து இங்கே வேதம் என்ன செய்யுது? விளக்குகிறது. அவர் வெள்ளை குதிரையின் மேல் வருகிறாராம். ஆண்டவர் எந்த குதிரையில் வர்றாரா? நம்ம வெள்ளை குதிரையில் வர்றாருன்னு சொன்னோன்னா நீங்கள் அப்படி மாம்ச ரீதியாக குதிரையை நினச்சிக்கிறாதீங்க. வெள்ளை குதிரை அப்படின்னா என்னென்னா, கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதுதான் அந்த உருவகம்.
அவர் மகா பரிசுத்தராய் இருக்கிறார் என்பதனுடைய அந்த வெளிச்சத்தை இங்கே வெள்ளை குதிரை என்று நமக்கு வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிங்களேன், வாசிக்கலாம். 11ஆம் வசனம். பின்பு பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருக்கிறவர், நல்லா கவனிங்க, அந்த வெள்ளை குதிரை என்னன்னா உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் செய்வார். அதுதான் அந்த வெள்ளை குதிரை. அவர் உண்மையாக இருக்கிறவர், அவர் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறவர், அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறவர், அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறவர். அதுதான் அந்த வெள்ளை குதிரை என்கிற குதிரை காண்பிக்கிற வெளிப்படுத்துகிற சத்தியம். சரி, அவர் மட்டும்தான் வெள்ளை குதிரையில் வந்தாரா? அவர் மட்டும்தான் வெள்ளை குதிரை வந்தாரா? இல்லையா. கீழே வாசிக்கிறோம். 14ஆம் வசனம் வாசிங்க. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் அவர்களும் வெள்ளை குதிரை மேல வர்றாங்க. இயேசு மாத்திரம் வெள்ளை குதிரை வரல, ஒரு பெரிய பரிசுத்தமாக்கப்பட்ட சேனையும் எல்லாம் வருது. இயேசு சொல்றார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்வதற்கே தேவன் உங்களை என்ன செஞ்சிருக்காரா, அழைச்சிருக்கிறார். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. அப்ப இயேசுநாதர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாரோ அவருடைய மனவாட்டியாகி நீங்களும் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர்களாக என்ன செய்யணும். அதுதான் இந்த வெள்ளை குதிரை. இயேசு மாத்திரம் வெள்ளை குதிரையில் வரல, தேவனை ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்களும் ஒரு பெரிய சேனையும் கூட வெள்ளை குதிரையின் மேலே என்ன செய்கிறோம். வெள்ளை குதிரைனா குதிரையை நினைச்சுக்கிறாதீங்க, இது பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற சொல். மேலும் இந்த வசனங்கள் முழுக்கவும் இயேசு கிறிஸ்துவுடைய இன்னொரு பண்பை நமக்கு வெளிப்படுத்துது. சிலுவையிலே இயேசுவின் அன்பை பார்க்கிறோம். ஹலோ, சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவுடைய அவர் எவ்வளவு மகாபெரிய அன்புள்ளவர் என்பதை பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய இன்னொரு முகத்தை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த முகம் எப்படிப்பட்ட முகம்? சிலுவையை மட்டும் நம்ம பார்க்கிற நம்ம இங்கே கிளைமேக்ஸில் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க மறந்துட கூடாது. அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவராக, நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாகிய, கொஞ்சம் கூட இரக்கம் காமிக்காம எல்லாரையும் அக்கினி கடலிலே தூக்கி வீசுகிற தேவனாக என்ன செய்கிறாரு, அவர் அப்படி இறங்குறாரு பாருங்க. வந்த உடனே வலு சர்ப்பத்தையும் கள்ள தீர்க்கதரிசியும் தூக்கி எங்கே போடுறார் ஆண்டவர், அக்கினி கடலை தூக்கி வீசிடுறார். அவனை பின்பற்றி அவன் முத்திரையை தரித்து எல்லா அக்கிரமங்களையும் செய்து வாழ்ந்த அன்றைய காலத்து மக்கள்கள் எல்லாம் தன் வாயின் பட்டயத்தினால் யுத்தம் பண்ணி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொன்று போடுகிறார். ஆகாயத்து பறவைக்கெல்லாம் ஒரு பெரிய விருந்து வைக்கிறார். என்ன விருந்து? மனுஷனுடைய பிரேதங்களை உணவாக ஆகாயத்து பறவைகளுக்கு யாரு? இயேசுநாதர். ஐயா இயேசுநாதர், அன்பே வடிவான இயேசுநாதர் சிலுவையிலே ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய பாவங்களுக்காகவும் தொங்கினார் அல்லவா? அதே இயேசுநாதருடைய முகம் இங்கே எப்படிப்பட்டதா இருக்கிறது? குமாரன் கோபம் கொள்ளாமலும் என்று வாசிக்கிறோம் அல்லவா சங்கீதத்திலே. அவருடைய குமாரனுடைய உக்கிர கோபத்தை இந்த 19ஆம் அதிகாரம் என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. ஆக தேவனை அன்புள்ளவர்களாக உணர்ந்த நாம் தேவன் நீதி உள்ளவராகவும் நியாயம் தீர்க்கிறவராகவும் இருக்கிறார் என்பதையும் நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடவே கூடாது. அவருடைய அன்பு இந்த உலகத்திலே எந்த மனிதனிடத்திலையும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு அன்பை என்ன செய்ய முடியாது. உச்சகட்ட ஒரு அன்பு, புரிந்து கொள்ள முடியாத ஒரு அன்பு. அதே போல் அவருடைய கோபமும் இந்த உலகத்தில் எந்த மனிதனிடத்திலும் பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய கோபமும் என்ன செய்யுது. அந்த அளவுக்கு அவர் நீதி நிறைந்தவராய், தீர்ப்பு செய்கிறவராய், தண்டனை கொடுக்கிற தேவனாகவும் ஆண்டவராக இயேசு இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. நிறைய பேர் இயேசுநாதருடைய ஒரு முகத்தையே பார்த்து வாழ்கிறான். இயேசுநாதருடைய சாப்பிட்டான முகம், அன்பான முகம், கருணையுள்ள முகம், இரக்கம் பாராட்டுகிற முகம். ஐயா இன்னொரு பக்கம் இருக்குது, அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்குது, அதை பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முழு அதிகாரமும் நமக்கு விளக்குகிற ஒரு சத்தியம். சபையாகப்பட்டது தேவனுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தினது. ஆயத்தமாக்கப்பட்ட அந்த சபைக்கு தேவன் மெல்லிய வஸ்திரத்தை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஆண்டவராகிய தேவன் எப்படி
வெள்ளை குதிரையிலே வருகிறாரோ, எப்படி அவர் மகா பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறாரோ, அதுபோல திருச்சபையும் வெள்ளை குதிரையில் என்ன செய்கிறது? வருகிறது. அதனிடத்திலும் மகா பரிசுத்தம் காணப்படுகிற காரியத்தை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், கிறிஸ்துவும் நாமும் ஒரே சரீரமாக மாற்றி இருக்கிறார். அவரிடத்தில் காணப்பட்ட அத்துணை குணாதிசயமும் நம்மிடத்திலும் என்ன செய்யணும்? காணப்படணும். அவரிடத்தில் காணப்படுகிற குணாதிசயங்கள் நம்மிடத்திலே காணப்படவில்லை என்றால் நீங்கள் நிச்சயமாக அவருடைய மனவாட்டியாக இருப்பதற்கும் என்ன இல்லை? சான்ஸ் இல்லை. அதனால் நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது? சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் நம்மை உயிர்த்து பார்ப்போம். தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், நீதி, வாஞ்சை, தாகம், ஆண்டவரை குறித்ததான சிந்தை இந்த உலகத்தில் இருக்குதா? அல்லது உலகத்தோடு உலகமாக ஓடுறதான் நம்ம விரும்புகிறோமா? உலகம் எதை நோக்கி ஓடுதோ அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோமா? அல்லது நாம் கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிறோமா என்பதை சற்று நாம் என்ன செய்வோம்? சிந்தித்து பார்ப்போம். தேவ சமூகத்திலே நாம் என்ன செய்வோம்? அர்ப்பணிப்போம். நான் ஜெபிக்கலாம். எல்லாம் முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்கலாம். மீதமுள்ள காரியத்தை நாம் அடுத்த வாரத்திலே சிந்திப்போம்.